சிக்கன் அண்ட் ரைஸ் காம்போ சீரிஸில் நம்ம ஒரு ரசத்தை இன்ஸ்பிரேஷனாக வச்சு தான் இந்த ரெசிபி பண்ணியிருக்கேன். இந்த ரெசிபி பண்ணுறது உங்களுக்கு இந்த ஒரே ஒரு பேன் மட்டும் போதும். இந்த ரெசிப்பியில் நான் யூஸ் பண்ணியிருக்க ஸ்பைசஸ்லாம் பார்த்தீங்கன்னா மிளகு, சீரகம், காஞ்ச மிளகா, பூண்டு, கருவேப்பிலை, ஆல்மோஸ்ட் ரசத்துக்கு என்னெல்லாம் யூஸ் பண்ணுவோமோ அதெல்லாம் யூஸ் பண்ணியிருக்கேன். அதனால தான் இது வந்து ஒரு ரசம் இன்ஸ்பயர்ட் ரெசிபி. ரோஸ்ட் பண்ணிவிட்டு நல்லா ஆறுனதுக்கப்புறம் பவுடர் பண்ணிவிட்டு அந்த பவுடரை வச்சு நம்ம சிக்கன் தைஸை வந்து மேரினேட் பண்ணி வச்சுக்கலாம். ஒரு அரை மணி நேரம் மேரினேட் பண்ணி செப்பரேட்டாக வச்சுருங்க. பேனில் எண்ணெய், உங்களுக்கு என்ன ஆயில் பிடிக்குமோ அதை யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம சிக்கன் தைஸை வந்து சியர் பண்ண ஆரம்பிச்சிடலாம். நல்லா க்ரஸ்ட்டாக கோல்டன் கலரில் வரும்போது இதை வந்து ஒரு 15லேருந்து 20 நிமிஷம் ரெஸ்ட் பண்ண வச்சுக்கலாம் செப்பரேட்டாக. ரெஸ்ட் பண்ணும்போது இன்னும் ஜூஸியாக இருக்கும். அதே பேனில் ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்க சின்ன வெங்காயம் லைட்டாக வதங்கினா போதும். இப்போ 1 கப் அரிசிக்கு நான் 2 கப் தண்ணி எடுத்திருக்கேன். அரிசியை வந்து ஒரு அரை மணி நேரம் சோக் பண்ணியிருக்கேன். பாஸ்மதி ரைஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கேன் இந்த ரெசிபிக்காக. தேவையான அளவு உப்பு, கொத்தமல்லி. இப்போ வந்து அரிசியும் தண்ணியும் ஒரே லெவலில் வந்துடும். அந்த டைமில் நம்ம ஷேர் பண்ணி வச்சுருக்க சிக்கன் தைஸு கவர் பண்ணி ஒரு 12 நிமிஷம் தம் பண்ண போகிறோம். கீழே வந்து ஒரு தோசை தவா, ஃபயர் வந்து ரொம்ப ஸ்லோவாக இருக்கணும். அவ்வளோதாங்க, நம்ம சிக்கன் ரெடி ஆகிடுச்சு, ரைஸும் ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து எனக்கு சிக்கன் தை வேணாம், நான் சிக்கன் ப்ரெஸ் யூஸ் பண்ணலாமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக யூஸ் பண்ணலாம். இதுக்கு பதிலாக சேம் ப்ரிப்பரேஷன், சேம் மெத்தடு சிக்கன் ப்ரெஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப சிம்பிளான ரெசிபி, கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வேறு நாங்கள் எப்பவுமே சொல்கிறது தான், எவ்ரிபடி கேன் குக் அண்ட் எவ்ரிபடி ஹேஸ் டு குக்.